நான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, அதுவும் ஆன் ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பக்காவாக சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க, நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்லேருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 to 7 நிமிஷத்தில் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையோட அடுத்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிபெரல் ரிங் ரோடு நம்ம சைட்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் நம்ம சைட்லேருந்து வெறும் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு ட்ராவலிங் டைம் பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷத்தில் உங்களால் பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரீச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் குத்தாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, நியர்பையில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 5000 போகுது. நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். பட்டாபிராம் டைட்டில் பார்க் கிட்ட 5000 5500 பெர் ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் குத்தம்பாக்கமாக இருக்கட்டும் இல்லை பட்டாபிராம் டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ப்ராஜெக்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹாஃப் த ப்ரைஸ்லேயே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு ப்ரைஸ் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் சூப்பரான விஷயம் ஒன்று சொல்லவா, ஆல்ரெடி பேஸ் ஒன் வந்து ஒரு 100 பிளாட் போட்டிருந்தாங்க. 100 பிளாட்டுமே சோல்ட் அவுட்டுங்க. இப்போ ஒரு பிளாட் கூட அவைலபிளாக இல்லை. பேஸ் 2க்கான ஒர்க்குமே மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு பேஸ் 2க்கான ஒர்க் மும்முரமாக போய்கிட்டு இருக்குன்னு. மார்ச் 9 பேஸ் 2வே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த லான்ச்சிங் டேட்டில் வந்து ஒரு பிளாட் புக் பண்ணீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க கொடுக்குற ப்ரைஸ்லேருந்து இன்னும் 100 ரூபா வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் தராங்க. ஆல்ரெடி ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இன்னும் ஒரு 100 ரூபா வந்து ஃப்ளாட் டிஸ்கவுண்ட். உண்மைக்குமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சூப்பரான ஆஃபராக இருக்கும். அதுவும் ஆன் ரோடு ஃபேஸ் பண்ண மாதிரி கூட இந்த ப்ராஜெக்ட்டில். இன்னொரு சூப்பரான விஷயம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் இவங்க இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் எந்த அளவு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த அளவு ப்ரீமியமாக இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்கள் கையில் ஒரு 32 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த இடத்துல ஒரு அழகான 2 BHK, அதாவது 1 BHK நான் சொல்ல, ஒரு அழகான 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா இந்த இடத்துல உங்களால் கட்டிக்க முடியும். ஆக்சுவலி பட்டாபிராம் டைட்டில் பார்க் மட்டும் 11 கிலோமீட்டர் இல்லைங்க, நம்ம சைட்லேருந்து பூந்தமல்லி மெட்ரோவுமே வெறும் 11 கிலோமீட்டர் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸி கனெக்டிவிட்டி அக்சபிலிட்டி உள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராஜெக்ட்மே லொக்கேட் ஆயிருக்கு. இதில் சூப்பரான விஷயம் என்னன்னா, நான் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல ரெசிடென்சியல் ஃபிளாட் மட்டும் அவைலபிளாக இல்லை, ஆன் ரோட ஒட்டின மாதிரியே உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்டுமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு. ஸோ யாராச்சும் கமர்ஷியல் பிளாட் வாங்கணும்னு நினைச்சிட்டாலுமே அவங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளாக இருக்கும். ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டியோட ஆர்ஆர் ரெசிடென்சிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நாம பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, சார் அவுட்ரிங் ரோடு ஓட்டின மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு, ஜிஎஸ்டி ஓட்டின மாதிரி ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, பெங்களூர் நேஷனல் ஹைவே ஓட்டின மாதிரி ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, திருவள்ளூர் ரோட்ல வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இருந்தா போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படி கேட்டுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ப்ராஜெக்ட்மே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். திருமலிசையில இருந்து திருவள்ளூர் போகக்கூடிய ஒரு ஆன் ரோட ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அவ்வளவு வேலிவா ஒரு ஆன் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா திருமலிசை கூட பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த சரௌண்டிங்ல ஒரு ஓப்பன் சேலஞ்சா சொல்லலாம், இவங்க பிரைஸ் வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வர்ற வழியில பார்க்கும்போது எக்கச்சக்க பேனர்ஸ் வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துட்டு வருவீங்க. ஒரு பிளாட் 25 லட்சம் ரூபாய், 26 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு. ஆனா நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா ஒரு பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். இல்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன, ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள ஒரு ப்ராஜெக்ட். எல்லா தர மக்களாலுமே வாங்கக்கூடிய ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்டா தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் இவங்க ரெடி பண்ணி இருக்கிற விஷயம் தான் ஒரு பிரீமியமான ஒரு பிளாட் எந்த அளவு பார்த்து ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு சூப்பரா ஒரு பிரீமியம் பிளாட் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்ல நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்திருக்காங்க. நீங்க பிளாக் டாப் ரோட பாத்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. சைட் உள்ளக்கு இபி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிளாட்டுக்குமே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல பார்க்குக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்பேஸாவே தான் இருக்கும், பார்க் தனியா ரெடி பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல பார்க்குக்கான ஸ்பேஸும் விட்டு கிட்ஸ் பிளே ஏரியான்னு தனியாவும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்
ப்ராப்பரான அம்யூனிட்டிஸோட, அதாவது ஒரு பிரீமியம் பிளாட் எந்த அளவு ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவு அம்யூனிட்டிஸ் வந்து இந்த லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல உள்ள இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 15 ஏக்கர் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். இதுல நம்ம எல்லாருக்குமே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த அவுரா ரெசிடென்சி வந்து ஒரு பேஸ் 1 லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பேஸ் 1ல 100 பிளாட் போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப பேஸ் 1 ஃபுல்லாமே சோல்ட் அவுட்டுங்க. 100 பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இப்ப பேஸ் 2க்கான ஒர்க்குமே போய்கிட்டு இருக்கு. வர்ற மார்ச் 9ஆம் தேதி பேஸ் 2க்கான லான்ச்மே இவங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு உண்மைக்குமே ஒர்த்தான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 9ஆம் தேதி புக் பண்ற கஸ்டமருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பிரைஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி கொடுக்குற பிரைஸ்ல இருந்து பிளாட் டிஸ்கவுண்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. உண்மைக்குமே ஒர்த்தான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரேட்டும் கம்மி. அந்த லான்ச்சிங் டயத்துல வந்து நீங்க புக் பண்ணும்போது பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்னும் 100 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. உண்மைக்குமே 100% ஒரு ஒர்த்தான விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கையில ஒரு 18 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி ஒரு ஆன் ரோட ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ள ஒரு ப்ராஜெக்ட். இந்த இடத்துல ரெசிடென்சியல் பிளாட் மட்டும் அவைலபிளா இல்ல, கமர்ஷியல் பிளாட்டுமே அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி இந்த ஏரியால நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்கச்சக்க கம்பெனியில தாண்டி தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வந்தாகணும். அந்த அளவு ஒரு பிரைமான லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கு. கமர்ஷியல் பிளாட்டுமே அவைலபிளா இருக்கிறதுனால யாராச்சும் நான் கமர்ஷியலா வாங்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க கூட இந்த இடம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரா தெரியக்கூடிய, நம்ம குடிக்கக்கூடிய கொக்கோ கோலா கம்பெனி பக்கத்துலேயே தான் லொகேட் ஆயிருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் கேட்டர்பில்லர் கம்பெனி லொகேட் ஆயிருக்கு. எல்எஸ் ஆட்டோமேட்டிவ் கம்பெனி நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருந்து லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜப்பான் லைட்டிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருந்து லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லாமே எக்கச்சக்கமா, அதாவது ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ் அப்படின்ட்டு இல்ல, ஒரு 5-6 ஸ்கூல் ஒரு 5-6 காலேஜ் வந்து அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே வந்து நம்மளால ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் வந்து ஒரு 5 நிமிஷம் டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீராம் வித்யா மந்திர் சிபிஎஸ்இ ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு. மகாவேர் ராஜஸ்தானி ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு. புத்தா வித்யா மந்திர் ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு. சென்னை பப்ளிக் ஸ்கூல் லொகேட் ஆயிருக்கு. சென்னை பப்ளிக் ஸ்கூல் மட்டும் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லொகேட் ஆயிருக்கு. மத்த எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல வந்து பிரதீஷா இன்ஜினியரிங் காலேஜ் லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஐஎம்ஏ கேம்பஸ் வந்து வெறும் 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ் லொகேட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் இன்ஜினியர் காலேஜும் 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும், பனிமலர் காலேஜா இருக்கட்டும், சவிதா மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கூல் காலேஜ் வேலை வாய்ப்பு நிறுவனங்களுக்கு மத்தியில இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. சோ இவ்வளவு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு மத்தியில் லொகேட் ஆயிருக்கனால இதோட growthமே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகும். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு பிளாட்டை சூஸ் பண்றீங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இடத்துல வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் மினிமமா வாங்கிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்க கையில வெறும் 18 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடத்துல உங்களால ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும். வர்ற வழியில 20 லட்சம் 25 லட்சம் போட்டிருந்தாங்க. ஆனா இவங்க தான் ரேட் ரொம்ப கம்மியா வெறும் 18 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா உங்க கையில ஒரு 32 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட growth அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பட்டாபிராம் டைட்டில் பார்க் வெறும் 11 கிலோமீட்டர் தான் லொகேட் ஆயிருக்கு. டிராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20 நிமிஷத்துல நம்மளால பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரீச் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம சைட்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே லொகேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்னையோட அடுத்த எதிர்காலம்னே சொல்லலாம், பெரியபெரல் ரிங் ரோடு வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த அளவு பக்கா கனெக்டிவிட்டி உள்ள ஒரு ஏரியால தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா, இறைவன் எங்க யூடியூப் சேனல் மூலமா அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.